அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியலில் என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். விஜயா தான் நடன ஆசிரியராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பேனர்லாம் வச்சு அவங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்டு மாடியில் தனியாக வாடகைக்கெலாம் எடுத்து ரூம்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் யாருமே வரல. அதனால் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அண்ணாமலை கேட்குறாரு, என்ன உன் டான்ஸ் கிளாஸ்க்குலாம் ஆள் சேர்ந்துருச்சா, நாட்டியம்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இருந்து என்ன பிரயோஜனம், நிறையா பேர் என் மேலே பராமப்படுறாங்க, நான் சம்பாதிச்சுவேன்னு சொல்லி என்னை ரொம்ப கன்ஜஸ்டி விழுந்துருச்சு, யாருமே இப்போ வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விஜயா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை முத்து மீனா 2 பேரும் கேட்குறாங்க. ஆனாலும் முத்து சொல்கிறாரு, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அம்மாவோட வருத்தத்தை நம்ம போக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நம்ம 2 பேர் போய் அம்மா கிட்ட போய் பரதநாட்டியம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியாகும் அப்படிங்கிறாங்க. வா போகலாம், நம்ம குருதட்சணை ஏதாவது ரூபா கொடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் கூட்டிகிட்டு அவங்களுடைய விஜயோட ஃப்ரெண்டோட வீட்டு மாடிக்கு ஏறிடுறாங்க. போகிறாங்க. என்ன இதுக்கு இங்கே வந்துருக்குங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. நாங்கள் அம்மா கிட்ட பரதநாட்டியம் கற்றுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோன்னே. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலைலாம் கிடையாது. கையில் பெரிய அர்ச்சனை கொடுக்குற மாதிரி, குருதட்சணை கொடுக்குற மாதிரி குறியா இதெல்லாம் குத்திட்டு வந்திருக்கீங்க. இது பூ கட்டுற வேலையோ கார் டிரைவர் வேலையோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுனே. அத்தை எங்களுக்கு ஆட தெரியாது யார் சொன்னால், நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தா நல்லாவே ஆடுவோம் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படி ஆட தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆட தெரியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஆடி காட்டுவோம்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு பாட்டு போடுறாங்க. கண்ணோடு காண்பதெல்லாம் நம்ம ஐஸ்வர்யா சாங்க்கு 2 பேரும் ஆடுறாங்க. அது பக்கத்தில் அவங்க விஜயோட ஃப்ரெண்டும் அவங்க கூட சேர்ந்து 3 பேரும் ஆடுறாங்க. போதும் நிறுத்துங்க, இங்கே நல்லா கூத்தாடிக்கிறீங்க, ஏதாவது குத்தாட்டமாக போடுற இடம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சரி சகமாக நீ போட்டி ஆடிவியா அப்படின்னு சொல்லி மீனாவை கேட்குறாங்க. எனக்கு உங்களை மாதிரியே நல்லாவே எனக்கு ஆட தெரியும், நான் ஆடுறது நீங்கள் பார்த்து அப்புறம் பேசுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. சரின்னு 2 பேருக்கு போட்டியாக நடக்குது. மீனாவுக்கும் அவங்களுடைய மாமியார் விஜயாவுக்கும் 2 பேரும் பாட்டு போட்டு தைன்னு ஆடுறாங்க. அப்படி ஆடிட்டே இருக்கும்போது மீனா நல்லா ஆடுறாங்க. விஜயாவுக்கு நல்லா கழுத்தில் சுளுக்கு பிடிச்சிக்கிறது. கையும் பார்த்தீங்கன்னா வலது கை அப்படியே ஒரு பக்கமாக நின்றுக்கிறது, கழுத்து வலது பக்கமாக திரும்பிக்கிறது. ஐயோ போச்சு, எனக்கு வலிக்குதே அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு, ஐயோ விஜய் என்னாச்சு ஏன் கத்தாத, ஐயோ நான் என்ன வேணுக்கவா கத்துறேன், இங்கே பாரு எனக்கு கையிலலாம் பிடிச்சிக்கிடுச்சு, சுளுக்கு விழுந்துக்கிடுச்சு கழுத்தில் அப்படிங்கிறாங்க. முத்து பார்த்துட்டு, ஐயோ போச்சு எங்கள் அம்மாக்களால் சுளுக்கு விழுந்துக்கிடுச்சு, தேவை அவங்களுக்கு இதெல்லாம் இந்த எல்லாம் உங்களால் தான்டா, அவங்க 2 பேரால் தான்டா, உங்களை யார்ட இங்கே வர சொன்னது, பெருசாக நாட்டியம் கற்றுக்கிட்டேன்னு உங்களை யார்ட இங்கே வர சொன்னது அப்படின்ட்டு. சரி வாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு முத்து மீனா காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கார்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. நான் இப்படியே என்ன மூஞ்சி வச்சுட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போர்வை எடுத்து போத்துவோன்ட்டு மீனா ஒரு பக்கம் அங்கிட்ட ஒரு பக்கம் முத்து 2 பேரும் போர்வையெல்லாம் உயரமாக விரித்து அந்த போர்வையோட நடுவுலேயே விஜய் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அடுத்து மீனா மாடிக்கு ஏறி வராங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்னமோ உங்கள் அத்தை மாடிக்கு போய் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, என்ன பண்ணுறா அப்படிங்கிறாங்க. அது மாமா அத்தைக்கு கை அப்படிங்கிற, என்ன தைன்னு ஆடிக்கிட்டே இருக்காளா, நல்லா குச்சி ஆடுறாளா, நடனம்லாம் நல்லா பண்ணுறாளா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ஆமாம். இதை கேட்டு முத்து உள்ளே வெளியிலேருந்து வராரு. ஆமாப்பா ஆமாம், அம்மா நல்லா தைன்னு குதிச்சு தான் வந்தாங்க, குதிச்சு தான் நடனம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் போத்திருக்காரு 2 சொல்கிற பக்கம். நீ என்னடா இப்படி போர்வையை போத்திக்கிட்டு வர்ற அப்படின்னு. இப்போ நான் போர்வையை போத்திட்டு வந்து கிடையாது, போர்வைக்கு நடுவில் ஒருத்தவங்களை மறைச்சி வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க யார், அவங்க எப்படி நிலமையில வர்றாங்கன்னு பாருங்கள். இந்த கோயில் வாசலில் சிலைக்கு ஸ்டாச்சு மாதிரி உருவத்துக்கு ஃபோட்டோ போஸ் கொடுத்துருப்பாங்களா, அது மாதிரி இப்போ அம்மா வரப்போறாங்க பாருன்னு. எதுக்கடான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அதே போல் விஜய் வலது கையை நீட்டிக்கிட்டு வலது கழுத்தை திரும்பிக்கிட்டு வலது பக்கமாக கழுத்தை திரும்பிக்கிட்டு வராங்க. என்ன விஜயா என்ன இப்படி இருக்குது அப்படிங்கியும் முத்து நடந்து வரத்தெல்லாம் சொல்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவங்க 2 பேர் தான் நான் நடனம் ஆடி ரொம்ப சம்பாதிச்சிருவேன்னு சொல்லி என் மேலே பொறாமப்பட்டு என்னை நடனமே ஆட விடாமல் என்னை இப்படி அழைக்க வச்சிட்டாங்கன்னு. இதுக்கு தான் விஜய் நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. எது சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு வலது பக்கம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு குறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்கன்னு. இதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாதுங்கிறது அப்படின்னு சொல்லி அவர் குத்தி காட்டுறாரு. அடுத்து ஸ்ருதியும் வந்துடுறாங்க. ஸ்ருதியும் சொல்கிறாங்க, என்ன ஆண்டி நீங்கள் நல்லா நடனம் ஆடுவீங்க பார்த்தா இப்படி கழுத்தை சுளுக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவி 2 பேரும் ஒரு பக்கம் பார்த்துட்டு, என்னம்மா இப்படி ஆகிப்போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அதுக்கடுத்து அவங்க, என்ன ஆண்டி இப்படி உங்கள் கழுத்து சுருக்கி வச்சுட்டேன். ஆமாம்மா எல்லாம் இந்த இவ்வளோ ஆளாக தான் அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு மீனாவும் குத்துங்கிறாங்க. ஏய் நீ பேசாத ஒன்று அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. வலிக்குதே அப்படிங்க. ஐயோ ஆண்டி திரும்பாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லி மெதுவாக உட்கார வச்சிட்றாங்க. இப்போ இவங்களை பாருங்கப்பா எப்படி போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க அம்மா அப்படின்னு. ஆனால் ரவி ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அம்மா வேறு கோவப்படுத்திட்டு இருக்க, பேசாமல் இருடா, அம்மா வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. உடனே முத்து இல்லை வேண்டாம், அம்மாவோட ஃப்ரெண்டு யாரோ சுளுக்கு சுந்தரியா அவங்கள கூட்டிகிட்டு வராங்க, அவங்க சுளுக்கு எடுக்கல எக்ஸ்பர்ட், அதனால் நல்லா தைரியமாக எடுத்து விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக விஜயாவும் அவங்க விஜயோட ஃப்ரெண்டும் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. விஜயா அப்படின்ட்டு ஆன்னு விஜயா கத்துறாங்க. விஜயான்னு ஏய் நான் தான் ஆன்னு சொல்கிறேன் இல்லை, என்னால் பேச முடிய நிலைமையில இருக்கேன், இந்த பக்கம் தொலை அப்படிங்கிறாங்க. இந்த அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. எம்மா வந்ததே
தெய்வமாக வந்தீங்க, எங்கள் அம்மாவுக்கு மொதல் இந்த சுளுக்கு எடுத்து விடுங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி படுக்கணும் நல்லா சாஞ்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சுளுக்கு எடுக்க வந்தீங்களா, நல்லா கை கால் நீட்டி படுக்க வந்தீங்களா அப்படின்னு முத்து கலாய்க்கிறாரு. டேய் கொஞ்சம் சும்மா இரேண்டாடனே. ஐயோ முத்து, அவங்க வந்து அவங்களே சொல்லலை, உங்கள் அம்மா படுக்க வைக்கணுங்கிறாங்க. ஓ அப்படியா, ரோகிணி நீ இந்த அம்மா போய் கூட்டிகிட்டு போய் படுக்க வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ரோகிணி கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் படுக்க வச்சிட்றாங்க. மீனா முத்து எல்லோரும் ஒரு கை பிடிக்கிறாங்க. அடுத்து கதவை சத்திடுறாங்க. ஐயோ அம்மா எம்மா வலிக்குதே வலிக்குதுன்னு பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கடுத்து அந்த சுருக்கு சுந்தரி வந்துடுறாங்க. ஓரளவு நல்லா சரியாக போச்சு, இன்னும் 2 நாள் ஆகும் நல்லா கிளியர் ஆகுறதுக்கு, அது வரைக்கும் அவங்க படியை வச்சு தான் படுக்கணும் தலையில் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆன்ட்டி வெளியில் தான் படுக்கணுமா, எந்த படியில் படுக்கணும், மேலே மொதல் படியா 2வது படியா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. ஐயோ ஸ்ருதி, படினா அந்த வாசப்படி கிடையாது, அரிசி அளக்கிற படி அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. அதுக்கடுத்து அவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க வெளியில். கையெல்லாம் பார்க்குறாங்க, ஓரளவு கையெல்லாம் கீழே போட்டு தொங்க விட்டு நல்லா இருக்காங்க. அண்ணாமலை பக்கத்தில் போயிட்டு என்ன விஜய் இப்போ ஓகேவா அப்படின்னு கையெல்லாம் பிடிச்சி கிடிச்சு பார்க்குறாரு. ஓகே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மீனா கிட்ட வந்து தொலை அப்படிங்கிறாங்க. மீனா சீக்கிரமாக ஓடி போய் என்னத்தை அப்படிங்கிறாங்க. நீ தானே நான் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பொறாமப்பட்டவா, என்னோடய வியாபாரத்தில் வந்து ஃபுல்லாக மண்ணள்ளி போட்டியில், நீ மட்டும் நல்லா வியாபாரம் பண்ணுறீல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மீனாவை கண்ட மாதிரி திட்டுறாங்க. மீனா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியத்தோடு நிற்கிறாங்க.